அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ரக்ஷிகா. நான் கூற வருவது தெனாலிராமனின் கதை. தலைப்பு நேர்மைக்கு கிடைத்த சாட்சி. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருக்கும் அனைவருக்கும் தெனாலிராமனின் திறமையை பார்த்து பொறாமையாக இருந்தது. எப்படியாவது தெனாலிராமனை விட நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தெனாலிராமனை பற்றி இல்லாத விஷயங்களை எல்லாம் தீர்த்து கூற ஆரம்பித்தனர். மன்னருக்கு தெனாலியின் மேல் சந்தேகமே வரவில்லை. ஆனால் திரும்ப திரும்ப பொய்யை கூறினாலும் அது உண்மையாகி விடுவது போல ஒரு நாள் மன்னருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. தெனாலி, நீ மக்களிடமே மாற்றி நிறைய லஞ்சம் வாங்குவதாக நிறைய புகார்கள் வந்துள்ளன. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மன்னா, அதை நம்பினீர்களா? ஆம், நீர் இல்லை என்று மறுத்தால் நிரூபியுங்கள். மறுநாள் சபை கூடியது. காவலாளி ஒருவன் கையில் ஒரு ஓலையை எடுத்து கொண்டு வந்து மன்னரிடம் கொடுத்தார். மன்னா, என் வணக்கம். இந்த அரசு சபையில் நான் பல ஆண்டுகளாக நேர்மையோடு தொண்டு புரிந்து வருகிறேன். எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. இப்படிப்பட்ட பழியையும் சுமந்ததில்லை. நான் குற்றமற்றவன் என நிரூபிக்க உயிரை விடுவது தவிர வேறு வழி இல்லை மன்னா. தெனாலி நம்ம எல்லாம் விட்டுவிட்டு வேலோகம் சென்று விட்டான். தெனாலி மிகவும் நல்லவன், பண்பானவன். அவன் மேல் இப்படிப்பட்ட பழியை சுமத்திருக்கவே கூடாது. ராஜகுரு இவ்வாறு கூறியதும் சபையில் இருக்கும் அனைவரும் தெனாலியை புகழ்ந்து தள்ளினர். கூட்டத்தில் மாறு வேடத்தில் நின்றிருந்த தெனாலி அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். மன்னர் முன்னால் வந்து நின்றார். மன்னா, என் வணக்கம். தெனாலி, தெனாலி, நீ வந்து விட்டாயா? ஆம் மன்னா. இந்த அரசு சபையில் எல்லோரும் என்னை புகழ்ந்து பேசினார்கள். இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? தெனாலி ராமரே, நீங்க உத்தமமானவர். நான் தான் வீணாக கேட்பார் பேச்சை கேட்டுவிட்டேன். மன்னர் இவ்வாறு கூறியதும் தெனாலிராமன் மன்னரை மகிழ்ச்சியுடன் வணங்கினார். அவர் மேல் பழி சொன்ன அனைத்து மந்திரியும் தலையை குனிந்து கொண்டார். நீதி, நம்ம நல்லவங்களா இருந்தா நல்லதே நடக்கும். கேள்வி: காவலாளி எதை கையில் கொண்டு வந்தான்? பதில்: ஓலை சுவடி. நன்றி.